வெல்கம் டு சிவா தாட்ஸ். ஸோ இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஃபன் ரீல்ஸ் தான் இது வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம். மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். ഓയ് എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ? കാഫി കളിച്ചു, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളഞ്ഞു, റൂമിലേക്ക് കുളിച്ച് റെഡിയായി. അവിടെ 4 o'clock മീറ്റിംഗ് ഉണ്ട്. ഞാൻ ഒരു 3:30 ഇവിടെ ഇരുന്ന് ചെല്ലാം. എന്നാ കാര്യം? മിസ് യു, ലവ് യു, ഹാപ്പി ഓണം വിഷസ് എൻ്റെ ഭാര്യ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே கைஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து குரேஷி உனக்கு நக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது. என்னதான் குக் வித் கோமாளில வந்து மாதம்பட்டியே குரேஷி இருந்தாலுமே கூட சில டைம்ல வந்து குரேஷி வந்து பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அது தெரியும். ஸோ அந்த வீடியோ போட்டே வந்து இது கலாய்க்கிறது வந்து வேற லெவல்ல ஃபன்னா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மாதம்பட்டி ரிப்ளை வேற பண்ணியிருக்காரு. என் கூட விளாட ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி வேற லெவலு. குரேஷி வந்து வேற லெவலு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த கொஸ்டின் கேட்க போறீங்க சார்? அதிகாரப்பூர்வமா வரல, பட் எல்லா மீடியாக்கள என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனா வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ஸ் இல்ல சார். அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னன்னாலும் நடக்கும். சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதாவது வாட்டர்மேலன் ஸ்டாரை வந்து இத்தனை தடவை போட்டு அடிச்சு வேற லெவல்ல பஞ்ச் அம்மா பண்ணி விட்டாலுமே கூட தலையை வந்து இன்னும் வந்து தன்னை வந்து பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து இவ்வளவு பெரிய கான்பிடண்டா இருக்காரு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே அப்படிதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ ஆனா பிக் பாஸ்ல எல்லாம் கூப்பிட்டு விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா எவனும் பார்க்க மாட்டான். அவ்வளவுதான். வாட்டர்மேலன் பத்தி சொல்றதெல்லாம் அவ்வளவு பெருசு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. அவன் செத்துட்டான்டா பாண்டியம்மா. உண்மையிலே கைஸ் இந்த பார்க்கும்போது வந்து முடியலடா அப்பா சாமி. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க எடிக்ட். ஆனா எடிக்டா இருந்தாலும் பயங்கரமா இருக்கு. வாழ்த்துக்கள். சரி போ. நான் எல்லா ரோலும் நடிப்பேன். நான் ஒரு கலைஞன். என்ன வில்லனா நடிக்க சொன்னீங்கன்னா நான் வில்லனா நடிப்பேன். காமெடியா நடிக்க சொன்னா காமெடியா நடிப்பேன். அந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன். ஐயோ சாமி, காத்துக்கிறப்பயே வந்து வச்சு ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அது வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும் தவிர வேற லெவல்ல மங்கு பண்றாங்க உண்மையிலேயே. இந்த வீடியோ பார்க்கும்போது டிரைவர் அந்த டிரைவரோட மனநிலை வந்து அந்த அளவுக்கு இப்ப வந்து என்ன நிலைமையில இருப்பாரு அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. ஸோ உண்மையிலேயே கஷ்டம்தான். சிரிப்பு தான் வருது. மேடம் என்ன மேடம் இந்த காஸ்டியூம் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுங்களா? சரி, நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். நல்லா இருக்கணும் மேடம். ஆக்சுவலா மூக்கு மூலியமா பொண்ணுன்னு சொல்லுவாங்களோ, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உங்க நோஸ் தான் மேடம். இவ்வளவு அழகா இருக்கு. இவரோட பல்லு கூட ரொம்ப அழகா இருக்கு மேடம். சரி போதும் சார், போதும், என்ன விட்டுருங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், நம்புங்க. உங்க மேல சத்தியம். மேல சத்தியம் பண்ணாங்க ப்ளீஸ் மேடம்.
ஐயோ நான் எவ்வளவு சீரியஸா வந்து உங்ககிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சரி, இப்ப எவ்வளவு நான் இப்ப என்ன பண்ணணும்? சரி, நான் எனக்கு உங்களை பார்த்தாலே சிரிப்பு வருது. நீங்க பார்த்தாலே இன்டர்வியூ சிரிப்பு வருதா? அச்சோ, ஒரு காதல் ரசம் சொட்டி வடியில மேடம் என்ன பார்த்தா அவன் இன்னும் திருந்தல மாமா. ஐயோ இல்ல நம்ம எல்லாம் தமிழ் தேட்டர்ல போய் ஒரு சோப்பாட்டு வரலாம். ஐயோ இல்ல இல்ல நீங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்க, நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஓகே சொன்ன மாதிரி வா படத்துக்கு போலான்னு கூப்பிடுறேன். இல்ல எனக்கு புரியல. நான் சீரியஸா கேட்க சீரியஸ் வேலை பண்ணு. நான் என்ன பிராங்க் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன விளையாண்டு இருக்கீங்க திவாகர்? என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. பிடிச்சிருக்கு மேடம். அழகான பெண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இன்டர்வியூ பண்றப்ப சரி எப்படி திவாகர், இன்டர்வியூ எடுக்கிற மூடு வரும்? சரி இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? லவ் பண்ணுங்க மேடம். உண்மையாவே நான் பிராங்க் பண்றேன்னு மக்கள் நினைப்பாங்க. நான் உண்மையாவே சொல்றேன். ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆகல. நான் வந்த உடனே கேட்டுட்டேன். யார்கிட்ட உங்களை பத்தி கேட்டீங்க? என்கொயரி யார்கிட்ட பண்ணிட்டேன். கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? கேமராமேன் நீங்க வந்தோடனே சோ நான் ப்ரொடியூசர் பார்க்கவே இல்ல. சோ ப்ரொடியூசர் என்ன கேட்டேன். பார்க்கவே இல்ல. நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்ல. யார் ஆங்கர் கேட்டேன். எப்படி யாரு ஆக்டர்? ஐயா திவாகர் ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து உண்மையிலேயே அந்த ஆங்கர் வந்து உண்மையிலேயே பாவம். உண்மையிலேயே வந்து தலைவன் ரீல்ஸ்ல பண்றதை விட அது நேர்ல பண்றதுதான் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசிங்கமா பேசிட்டு போற. கிளினிக் பிளஸோட மில்க் புரோட்டீன் ஃபார்முலா முடியாகும் ஸ்ட்ராங், அதனால் வளரும் இவ்வளவு நீளமா. கிளினிக் பிளஸ். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு விளம்பரத்தை? நான் இங்க மனசு வருது ஆடிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் போனா அங்கிட்டு வந்துருச்சு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே. கைஸ் உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த நீமெல்லாம் பார்த்து வந்து நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான எண்டிங்கா இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் சொல்லிடுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.